வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. ஒரு வீடியோ ஒருத்தர் போட சொல்கிறாருங்க. ஒரு ஒரு அரசு ஊழியர் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 4, 5 தடவை ஃபோன் பண்ணுறதுங்க. மிஸ்கால் கொடுக்கறது. இப்போ அவங்க எடுக்கலைன்னா மறுபடியும் கண்டினியூவாக ஃபோன் பண்ணி பேசுகிறது. பழக்கமானவங்க தான் பொண்ணு. அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியும் போது குடும்பம் கட்டிச்சுங்களா? குடும்பம் கெடுமல்லங்க இல்லைங்களா? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு பல குடும்பங்களை கெடுக்கிறது வேலையை பண்ணுறானுங்க. ஒரு சொட்டத்தலைய கணேசன் சொல்லிட்டு அவர் பேருங்க. அவன் வடவள்ளியில் இருக்கானுங்க. காட்டு விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி ஸ்கூலுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூலுக்கு பின்னாடி அவன் வீடுங்க. அவனுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. அவன் ஒய்ஃப் வேறு டீச்சராக இருக்குதுங்க. இந்த ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்கும்போது அவங்க குடும்பம் கெடுப்பலைங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரரெல்லாம் பார்த்து காரி துப்புங்க மூஞ்சி மேலே. குடும்பம் கட்டு போயிருமில்லங்க சார். இந்த மாதிரி பண்ணலாமா? ஒரு கணேசன் சொல்லிட்டு ஒரு கிளர்க்கு கேடரில் இருக்கான், ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கான். இவனுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்குது. மற்றவங்க குடும்பம் கட்டு போயிருமில்ல? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டில் ஆராய்ச்சி எடுப்பாங்கல்ல? எடுப்பாங்க. என்ன மிஸ்கால் 4 கால் விட்டுருக்கானவ, அவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அவன் குடும்பத்தில் பிரச்சனை வருமில்லங்க. இவன் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பண்ணுறானுங்க. அவனுடைய இதுக்கு அவனுக்கு 2 பெண் குழந்தை இருக்குதுங்க. 2 பெண் குழந்தை இருக்குது. அவன் ஒய்ஃப் டீச்சர் வேலைக்கு போகிறாங்க. இப்படி ஒரு அயோக்கிய நாய்ங்க. அவன் வடவள்ளிக்காரனுங்க. வடவள்ளி இருக்கானு சொட்ட தலைனுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காரி துப்புங்க மூஞ்சி மேலே. இன்னும் ஒரு அட்ரஸோட வீடியோ போடுவனுங்க. ஒரு லெவலாக இது பண்ணணும். அவனை மாதிரி எல்லோரும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவன் சொந்த பந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா காரி துப்புங்க மூஞ்சி மேலே. என்னடா அயோக்கிய ராஸ்கல்னு கேளுங்க. என்னங்க ஒரு குடும்பம் கட்டு போயிருமால சார்? குடும்பம் கட்டாச்சுங்க. அவங்க ஒரு ஃபோன் பண்ண வீட்டில் அவங்க மனைவி போட்டு அடி நடித்து பெரிய பிரச்சனையாகி அவங்களுக்கு ஒரு பெரிய விரிச்சல் ஆகி போச்சு. அவர் ஓடி எங்கிட்ட சொல்கிறாரு. சொன்னங்காட்டி இந்த வீடியோ போட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னங்காட்டி நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். இந்த ஐயோக்கு நான் என்னங்க பண்ணுறது? 4 தடவை 5 தடவை ஒரு மிஸ்கால் விட்டால் கணவரை பார்த்தா சும்மா இருப்பாருங்களா? சொல்லுங்கள். அப்புறம் கணவரை பார்த்து பேசினோடனே கணவர்கிட்ட கேட்குறானாம்மா, ஐயோ மன்னிச்சிருங்க, தெரியாமல் பேசிட்டுங்க, நலம் விசாரிக்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணேங்க. நானும் இன்னொருத்தன் பொட்டாட்டிக்கு நானும் நீ எதுக்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது, இல்லை சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறானோ. இது சரிங்களா? அது என்னதான் இருந்தாலும் ஒத்துக்குவாங்களா? ஆர்வங்க ஒத்துக்குவா? ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை 4, 5 தடவை மிஸ்கால் விட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணும்போது புருஷன் வீட்டில் சும்மா இருப்பானுங்களா கணவர்? சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்துக்கு எடுக்கிற வேலை தானுங்குது. அவனுக்கு பார்த்து துப்புங்க சார். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். பொதுஜனங்களாகிய நீங்கள் பாருங்கள் இந்த குடும்பத்தை. வச்சுட்டுங்களா? பாய்.